இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பட்டி வந்து ஈஸியான முறையில் இந்த மாதிரி யாருமே கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா, சைடு வந்து ஏற்ற இறக்கமே வராது, கரெக்டாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, முன்பகுதி எப்படி கட் பண்ணுறது, பின்பகுதி எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு பாகமாக வந்து நம்ம ப்ளவுஸை பிரித்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை போய் பாருங்கள். அந்த இந்த இதை பட்டியை பார்த்துட்டு நீங்கள் அந்த லிங்க்கை பார்த்தாலும் சரி, இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வந்தாலும் சரி, ஃபுல் வீடியோவுமே நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுமே கற்றுக்கலாம். இந்த ஃபுல்லாக அந்த ப்ளவுஸான வீடியோ எல்லாமே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லர் கிளாஸ் போக தேவையே இல்லை. நீங்கள் ஈஸியான முறையில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு டெய்லர் ஆயிடலாம். அந்தளவுக்கு வந்து கிராஸ்லாம் நம்ம பக்காவாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் துணி எடுத்துகிட்டு நம்ம அளவுலாம் பார்க்கவே இல்லை. நம்ம பட்டி இவ்வளோ தான் இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு கணிப்பு தெரியும். நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸை எடுத்துகிட்டு நம்ம 3 கொஞ்சம் கனமாக இருக்கணும். 3 பீஸில் வந்து நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இப்போ அளவுகளே இல்லாமல் நம்ம இந்த பட்டி வந்து ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து நம்ம அளவுகளை வச்சு நம்ம வெட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும். 4 இன்ச்சு கூட இருந்தால் கூட போதும். ஒரு 4 இன்ச்சு இருக்க மாதிரி இந்த மாதிரி பட்டியை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரஃபாக ஒரு அடி அடிச்சுக்கலாம். எல்லோரும் வந்து நம்ம பட்டி வந்து அளவு எடுத்துகிட்டு தானே அந்த மாதிரி நம்ம தச்சு திருப்புவாங்க. நான் வந்து தச்சுட்டு நான் அளவுகள் எடுக்க போகிறேன். எவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடு அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த மாதிரி மெத்தடில் யாருமே சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த சைடு ஏற்ற இறக்கம் வர்றது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சைடு ஜாயின் பண்ணும்போது. இப்போ நம்ம எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். இப்போ பின் பீஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், முன் பீஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பின்பகுதியோட பட்டியிலேருந்து நம்ம சேமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ முன்பகுதியை தூக்கி இது மேலே நம்ம வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். அந்த ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த கிராஸ்லாம் நம்ம இழுத்து நம்ம அந்த மாதிரி தூக்குன மாதிரி வச்சுட்டு எப்படி இருக்கோ அந்த பீஸை நம்ம சுருங்காமல் வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த பட்டியை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா சைடில் ஒரு துளி கூட ஏற்ற இறக்கம் நம்மளுக்கு வரவே வராது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சாப்பீஸால் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு நம்ம தையலுக்கு தேவையான துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோடு போட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் தள்ளி வெட்டினா கூட போதும். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம தையல் போடுறதுக்கும் அதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம வச்சு கரெக்டான சைடு வந்து வச்சு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சைடு வந்து ஏற்றி இறக்கமே வரவே வராது. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே பாருங்கள். உங்களுக்கு ஈஸியான முறையில் புரியும். எந்த இடத்துல உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நீங்கள் புரியாத இடத்துல எந்த இடத்துல புரியலை அப்படின்னு சொன்னீங்களாங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் அதுக்கான ரிப்ளைவை நான் கொடுக்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு தெளிவான வீடியோ இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புரியலை அப்படின்னா. இப்போ வந்து ஈஸியான முறையில் பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து முன்பகுதி எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, முன்பகுதி கிராஸ் எப்படி பிடிக்கிறது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வரும்.